கவின் மேல ஒரு கேரக்டர் மோசமான கேரக்டர் அசாசினேஷனாவும் சுஜித் மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்குற மாதிரியான சூழலையும் தான் இந்த சமூகம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இது வந்து எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா இந்த சமூகத்துல இன்னும் சாதி வெறிய வந்து இளைஞர்கள் மத்தியில இன்னும் அதிகப்படுத்ததா இது ஊக்குவிக்கிறாங்க. ஆனா உண்மையாவே அந்த பையன் வந்து கவின் வந்து அவ்வளவு நல்ல பையன். கேரக்டர் வைஸ் அவங்க 2 பேருமே 10 ஆண்டுகளா காதலிக்கிறாங்க. அப்படி அந்த பையன் மோசமான பையனா இருந்தா அந்த பெண் வந்து அப்பவே அவங்க காதல் வேண்டான்னு மறுத்திருப்பாங்க. அப்போ கவின் வந்து நண்பர்கள் கூட பழகின புகைப்படங்களை வச்சு மோசமா சித்தரிக்கக்கூடிய செயல் தான் இங்க இருக்கு. அதே இது ஏன் சுர்ஜித் வந்து அருவாளை வச்சுட்டு அவ்வளவு மோசமான புகைப்படங்களை போட்டிருக்கான்னு யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை மட்டுமே குறை சொல்லி பழகி இருக்கு. இங்க வந்து நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா வந்து அந்த பெண்ணை குறித்தான விவாதங்கள் பொதுப்படையா எல்லா பெண்களும் இப்படிதான், அவங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா செல்பிஷா அவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க, குடும்பத்துக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணு கூப்பிட்டுதான் நாங்க வந்தோன்னு கவின் தரப்புலையும் சொல்லப்படுது. அப்படிங்கிறப்ப அவங்களை இன்னும் குற்றவாளியா நகர்த்துறதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த பாதிக்கப்பட்ட அவங்களும் இது கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க கண்டிப்பா. சோ அவங்களையுமே இங்க குற்றவாளியை நகர்த்துறத பார்க்க முடியுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இந்த பெண் வந்து மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் தேவை. அரசு வந்து அதை கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும். அதே போல சமூகத்துல வந்து பெண்களை வந்து ரொம்ப ஈஸியா குறை சொல்லிட முடியும். இப்ப இந்த பிரச்சனையே கூட எல்லாரும் அந்த பெண்ணை மையப்படுத்தி தான் நிறுத்துறாங்க. என்னன்னா அந்த பெண் வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படின்ற எந்த உறுதியுமே இல்லை. ஏன்னா போலீஸ் வந்து அந்த களத்துல என்னென்ன செய்யறாங்கன்னு களத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். வேணும்னே அந்த செய்தியை பரப்பி அந்த பெண் மேல ஒரு கெட்ட இம்ப்ரெஷன் ஆக்கி, அதே போல கவின் மேல ஒரு கெட்ட இம்ப்ரெஷனை உருவாக்கி இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிற செய்தியை நீர்த்து போகிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். கவின் மேல ஒரு மோசமான கேரக்டர் அசாசினேஷனாவும் சுஜித் மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்குற மாதிரியான சூழலையும் தான் இந்த சமூகம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இது வந்து எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா இந்த சமூகத்துல இன்னும் சாதி வெறிய வந்து இளைஞர்கள் மத்தியில இன்னும் அதிகப்படுத்ததா இது ஊக்குவிக்கிறாங்க. ஆனா உண்மையாவே அந்த பையன் வந்து கவின் வந்து அவ்வளவு நல்ல பையன். கேரக்டர் வைஸ் அவங்க 2 பேருமே 10 ஆண்டுகளா காதலிக்கிறாங்க. அப்படி அந்த பையன் மோசமான பையனா இருந்தா அந்த பெண் வந்து அப்பவே அவங்க காதல் வேண்டான்னு மறுத்திருப்பாங்க. அப்போ கவின் வந்து நண்பர்கள் கூட பழகின புகைப்படங்களை வச்சு மோசமா சித்தரிக்கக்கூடிய செயல் தான் இங்க இருக்கு. அதே இது ஏன் சுர்ஜித் வந்து அருவாளை வச்சுட்டு அவ்வளவு மோசமான புகைப்படங்களை போட்டிருக்கான்னு யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை மட்டுமே குறை சொல்லி பழகி இருக்கு. இங்க வந்து நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா வந்து அந்த பெண்ணை குறித்தான விவாதங்கள் பொதுப்படையா எல்லா பெண்களும் இப்படிதான், அவங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா செல்பிஷா அவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க, குடும்பத்துக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணு கூப்பிட்டுதான் நாங்க வந்தோன்னு கவின் தரப்புலையும் சொல்லப்படுது. அப்படிங்கிறப்ப அவங்களை இன்னும் குற்றவாளியா நகர்த்துறதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த பாதிக்கப்பட்ட அவங்களும் இது கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க கண்டிப்பா. சோ அவங்களையுமே இங்க குற்றவாளியை நகர்த்துறத பார்க்க முடியுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இந்த பெண் வந்து மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் தேவை. அரசு வந்து அதை கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும்.